வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி அல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எல்லாருமே ரொம்ப ஈஸியாகவே செய்யக்கூடிய ரெசிபி தான் இது. டக்குன்னு வீட்டில் இருக்க பொருளை வச்சு உடனடியாக செஞ்சு குழந்தைங்களுக்கு இந்த அல்வா செஞ்சு கொடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சுலபமாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். இப்போ இந்த அல்வா செய்ய கோதுமை மாவு எடுத்திருக்கேன், ஒரு கப்பு. கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன், அதே கப்பில். இந்த 2 கப் மாவையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கங்க. சேர்த்து இதை நல்லா கட்டி இல்லாமல் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறிக்கங்க. கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் அந்த மாவுடைய அளவு. நல்லா தண்ணியாக கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோன்னா இந்த அளவுக்கு. இதே கப்பில் தான் சர்க்கரையும் இருக்கணும் அளவு. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடாகின உடனே நெய் ரெண்டு ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். இதுவும் நல்லா சூடாகி வர்றப்ப எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி கொஞ்சம் நல்லா நெய்யை தடவிக்கங்க. அந்த மாதிரி இப்போ கரைச்சி வச்சுருக்க மாவை திரும்பவும் ஒரு தடவை இந்த மாதிரி ஸ்டிக்கு வச்சு நல்லா கிளறிட்டு தான் ஊற்றணும், இல்லைன்னா அடியில் அப்படியே படுத்துக்கிறோம். நீங்கள் இந்த மாதிரி கிளறிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி கிளறுங்க. கிளறப்ப இறுக்கம் கொடுக்கும். நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறலாம், சுடு தண்ணி இருந்தால் இப்போ சேர்த்து இந்த மாதிரி மாவு இல்லாத அளவுக்கு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா கிளறி வர்றப்ப இது கூட சால்ட்டு சேர்த்துக்கோங்க. லைட்டாக மைல்டாக தூள் சால்ட்டு, அப்போ தான் இனிப்பு அதிகரிக்கும். இந்த மாதிரி நல்லா கிளறி வர்றப்ப திரும்பவும் இறுகி கொடுக்குறப்ப நீங்கள் சர்க்கரை, ஒரு கப்பு சர்க்கரை எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு சேர்க்குறப்ப நல்லா இலகி வரும். நல்லா பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு வரணும் இந்த அல்வா. அப்போ அது வரையும் நீங்கள் இந்த அளவுக்கு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும், பிசு பிசுப்பு இல்லாத அளவுக்கு. தேவைன்னா இது கூட இன்னும் நெய் சேர்த்து இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து நல்லா கிளறி கொடுக்கணும். நல்லா கிளறி வர்றப்ப நல்லா எந்த பிசு பிசுப்பு இல்லாமல் அந்த அல்வா அந்த பக்குவத்துக்கு வர்றப்போ தான் கரெக்டான பக்குவம். இப்போ இது கூட ஃபுட் கலர் தண்ணியில் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கலர் சேர்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அதே அப்படியே கூட விட்டுறலாம், உங்கள் விருப்பந்தேன். நான் இப்போ ஃபுட் கலர் சேர்த்து இது கூட நல்லா இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த அல்வா ரெடியாகிறதுக்கு முன்னாடி ஒரு தட்டில் நெய் தடவி வச்சுக்கலாம். அந்த மாதிரி இப்போ இறக்குறதுக்கு முன்னாடி பாதாம் இல்லைன்னா முந்திரி கூட நல்லா கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி இது கூட தூவிக்கலாம். அது உங்கள் விருப்பந்தேன். இப்போ இந்த மாதிரி தூவிக்கலாம். தட்டில் கொஞ்சம் எடுத்து இந்த நெய் கூட இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு இதை தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை தட்டில் மாற்றி வச்சுக்குவோம். இப்போ இது சூடாக இருக்கப்போ கட் பண்ணிக்கிடலாம். தட்டை இந்த பக்கம் நல்லா அப்படியே கவுத்துட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே சுவையான அல்வா ரெடி. இது எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு அல்வா தான். நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.